சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தாய்மை உள்ளமும் மென்மையான குணமும் கொண்ட கடகராசி என்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதுவரை சந்தித்த அத்தனை மனப்போராட்டங்களுக்கும் கண்ணீர் கதைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய விடிவு காலம் பிறக்கப் போகிறது. கடகராசிக்காரர்களே, நீங்கள் பொதுவாக உணர்ச்சிவசப்படக்கூடியவர்கள். மற்றவர்களுக்கு ஒன்று என்றால் துடித்துப் போவீர்கள். ஆனால் உங்கள் கஷ்டத்தின் போது துணையாக நிற்க யாருமில்லையே என்ற ஏக்கம் உங்களுக்குள் நீண்ட நாட்களாக இருந்திருக்கும். இதோ அந்த ஏக்கம் தீரும் காலம் வந்துவிட்டது. வரும் பிப்ரவரி 28ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்வில் ஒரு மகா திருப்பம் நிகழப்போகிறது. குறிப்பாக கே என்ற எழுத்தில் தொடங்கும் ஒரு நபர் உங்கள் வாழ்க்கையில் நுழையப் போகிறார். அந்த நபர் வெறும் மனிதர் அல்ல, உங்கள் விதியை மாற்ற பிரபஞ்சம் அனுப்பும் ஒரு கருவி. உங்களின் 15 வருட கர்ம வினை எப்படி இந்த ஒரு மாதத்தில் தீரப்போகிறது என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் ஆழமாக பார்க்கப் போகிறோம். தயவு செய்து எங்கும் நகராமல் முழுமையாக கேளுங்கள். கடந்த சில காலங்களாக கடகராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு புயலில் சிக்கிய ஓடம் போலத்தான் இருந்தது. நீங்கள் எதை தொட்டாலும் அது நஷ்டத்தில் முடிந்திருக்கலாம், அல்லது உங்கள் உழைப்பிற்கான பலனை யாரோ ஒருவர் தட்டி பறித்திருப்பார். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனைகள்? நான் யாருக்கும் தீமை செய்ததில்லையே என்று நீங்கள் இறைவனிடம் முறையிட்டு இரவுகள் பல. முக்கியமாக உங்கள் ஆரோக்கியத்தில் ஒரு தேக்க நிலை இருந்திருக்கும். உடலில் ஒரு சோர்வு, மனதில் ஒரு பயம் என எப்போதும் ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு உங்களை வாட்டியிருக்கும். பொருளாதார ரீதியாக நீங்கள் மலை போல நம்பிய ஒரு விஷயம் மண்ணோடு மண்ணாகப் போயிருக்கலாம். ஆனால் கடகராசி அன்பர்களே, சந்திரன் தேய்ந்தால் மீண்டும் வளர்வது போல் உங்கள் வாழ்வும் இப்போது வளரத் தொடங்கப் போகிறது. பிப்ரவரி 28 என்பது வெறும் தேதி அல்ல, அது உங்கள் விதியின் எல்லைக்கோடு. அதற்கு பிறகு நீங்கள் வைக்கப் போகும் ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கியே இருக்கும். இப்போது உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த இரகசிய கேள்வி, யார் அந்த கே நபர்? அவர் என்னிடம் எப்படி வருவார் என்பதுதான். இந்த கே என்ற எழுத்தில் தொடங்கும் நபர் உங்கள் தூரத்து உறவினராக இருக்கலாம், அல்லது உங்கள் முந்தைய வேளையில் உங்களுக்கு தெரிந்த ஒருவராக இருக்கலாம். ஏன், நீங்கள் எதேச்சியாக சந்திக்கும் ஒரு புதிய நபராக கூட இருக்கலாம். அந்த நபரின் பெயர் கார்த்திக், கண்ணன், கிஷோர், கோமதி, காவ்யா அல்லது கேயில் தொடங்கும் ஒரு அழகான பெயராக இருக்கலாம். இந்த நபர் உங்களை சந்திக்கும் போது ஒரு புதிய தொழில் வாய்ப்பை பற்றியோ அல்லது ஒரு இடத்தை பற்றியோ பேசுவார். அவர் சொல்லும் அந்த ஒரு தகவல் உங்கள் தலையெழுத்தையே மாற்றும். அவர் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய பண உதவி அல்லது ஒரு பெரிய சொத்து கைக்கு வரும். பிப்ரவரி 28ஆம் தேதிக்கு பிறகு உங்களை சுற்றி இந்த கே என்ற எழுத்து அடிக்கடி தென்படும். அதை நீங்கள் ஒரு சகுனமாக எடுத்துக்கொள்ளலாம். பொருளாதார ரீதியாக கடகராசிக்கு ஒரு பொற்காலம் பிப்ரவரி 28 முதல் துவங்குகிறது. கடன்களால் கழுத்து வரை நெருக்கப்பட்ட உங்களுக்கு திடீரென்று ஒரு வழி பிறக்கும். யாரோ ஒருவருக்கு நீங்கள் முன்பே செய்த உதவி இன்று கைமேல் பலனாக ஒரு பெரிய தொகையை கொண்டு வரும். அரசு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும். சுய தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் குவியும். குறிப்பாக உணவுத் தொழில், திரவப் பொருட்கள் அதாவது லிக்விட்ஸ் மற்றும் ஆடை தொழிலில் இருப்பவர்களுக்கு இந்த பிப்ரவரி 28க்கு பிறகு லாபம் பல மடங்கு பெருகும். உங்கள் வங்கிக் கணக்கில்
இருந்த மந்த நிலை நீங்கி சேமிப்பு அதிகரிக்கத் தொடங்கும். இது நாள் வரை உங்களை கடன்காரன் என்று ஏளனம் செய்தவர்கள் உங்களை மதிக்கும் நிலை உருவாகும். குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள், சண்டைகள் அனைத்தும் பிப்ரவரி 28ஆம் தேதிக்குப் பிறகு மாயமாய் மறையும். பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர வாய்ப்புள்ளது. பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை சேரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கடகராசிக்காரர்களுக்கு இருந்து வந்த இனம் புரியாத பயம் விலகும். பிப்ரவரி 28 இரவு உங்களுக்கு ஒரு ஆழ்ந்த உறக்கம் வரும். உங்கள் முகம் பிரகாசமடையும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போய்க் கொண்டிருந்த உங்கள் சொந்த வீட்டு கனவு அல்லது நிலம் வாங்கும் கனவு இந்த மார்ச் மாதத்தில் நனவாகத் தொடங்கும். இந்த மாற்றங்கள் தடையின்றி நடக்க நீங்கள் ஒரு எளிய இரகசிய பரிகாரத்தை செய்ய வேண்டும். கடகராசிக்கு அதிபதி சந்திரன் என்பதால் திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள். பிப்ரவரி 28 அன்று மாலை உங்கள் பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் ஏற்றி ஒரு செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து ஓம் சந்திராய நமக என்று 108 முறை சொல்லுங்கள். பிறகு அந்த தண்ணீரை அருந்துங்கள். இது உங்கள் எதிர்மறை எண்ணங்களை அழிக்கும். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் இது போன்ற இரகசிய ஜோதிட தகவல்களை தொடர்ந்து பெற இப்போதே கீழே இருக்கும் அந்த சிவப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எனது இந்த ஆராய்ச்சிக்கு கிடைக்கும் மிகப்பெரிய ஊக்கம். கடகராசி அன்பர்களே, பிப்ரவரி 28ஆம் தேதி முதல் உங்கள் வாழ்வில் ஒரு புதிய பொற்காலம் தொடங்குகிறது. அந்த நபரை அடையாளம் கண்டு விதியின் பரிசை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வெற்றிக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இனி எல்லாம் சுபமாகும். நன்றி, வணக்கம்.